நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்றத முடிவு பண்ணலாம். அடுத்து, இப்ப நீங்க காட்டக்கூடிய இந்த மூட்டுல பார்த்தீங்கன்னா, இந்த கப் அண்ட் ஜாயிண்ட் போன்ல வியர் அண்ட் டியர் இருக்கு. ஸோ, அதனால இது வந்து ஒரு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட மூட்டு வலி. ஸோ, அந்த தேய்மானம் எந்த அளவுக்கு தெரியுது பாருங்க. முட்டியில வீக்கம் இல்லனாலும், அந்த முட்டி கப்புல ஒரு விதமான ஸ்ட்ரென்த்லெஸ்னஸ், ஒரு வீக்னஸ் வந்து இங்க நல்லா பார்க்க முடியுது. ஸோ, இதுதான் இந்த முட்டி வலிக்கான காரணம். அவங்களுடைய கால் பாதத்தை நீங்க பார்க்கலாம். ஸோ, பாதம் எந்த அளவுக்கு கருமையா இருக்கு. ஸோ, அப்ப முட்டி வலி இருந்தாலே கால் பாதம் பார்த்தீங்கன்னா கருத்துட்டே போகும். ஸோ, அப்பனா என்ன அர்த்தம்? ஸ்டாக்னேஷன் ஆகுது. நம்ம உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே கால் வழியா தான் ஏறும். ஏறி அதை முட்டி மேக்சிமம் அந்த மூட்டுகள் தாங்கிக் கொள்ளுது. ஸோ, அதால தாக்கு பிடிக்க முடியாத போதுதான் சிறுநீரக பாதிப்புகள், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வருது. ஸோ, இப்ப முட்டி வலியை கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டோம்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி நமக்கு தேவையில்லாம போயிடுது. அதற்கான அவசியம் இல்ல.